ஒருவர் மட்டுமே நின்று சமைக்கக்கூடிய அளவில் உள்ள ஒரு குறுகிய சமையலறை. இந்த பதிவோட முன்னோட்டத்திலே பார்த்துருப்பீங்க, ஒரு குறுகிய சமையலறை. அங்கே 2 சிலிண்டர் இருக்குது, ஒருத்தர் மட்டும் தான் நின்று சமைக்க முடியும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு அல்லது 6 அடிக்கு மேலான ஒரு நல்ல பாம்பு. நல்ல பாம்பு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நியூரோடாக்சிக் என்ற கொடிய விஷத்தை கொண்ட பாம்பு. கடித்தால் உயிரிழப்பு ஏற்படும். இந்த பாம்பை தான் நம்ம இங்கே மீட்க போகிறோம். சார், உங்க ஒய்ஃப் தான் பாம்பு கடிச்சதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க ஆமாங்க. நீங்க அதை சொல்லியிருந்தாலே நான் வந்துருப்பேன். நீங்க பாம்பு பிடிப்பா, பாம்பு கடிச்சு நிறைய பாம்பு பிடிக்கிறோம் சார். அதனால எங்க ஆத்தூர்லயே 10-15 பிடிச்சிருக்கோம். நீங்க எனக்கு ஒய்ஃபா பாம்பு கடிச்சுன்னு பேசுனீங்கல்ல, அதை சொல்லியிருந்தாலே எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து போயிட்டது. சார் ஷூ ஓட போறோம் சார். எங்கம்மா அங்க இருக்கா? இந்த வீட்டோட அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட தாழ்வாரத்தை கொண்ட ஒரு பெரிய வீடு. ஒரு ரயில் பெட்டி மாதிரியான ஒரு அமைப்பு. 1வது, 1st ரூம், 2nd ரூம், 3rd ரூம், 4th ரூம். அதோட கடைசியில தான் அந்த சமையலறை இருக்கு. இங்க என்ன ஆச்சரியம்னா, இது எந்த வழியாக இத்தனை அறைகளை கடந்து இந்த சமையலறைக்கு போச்சு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்ப பாத்தீங்களா பாம்பு? என்ன பாம்புங்க தெரியுதா? பாம்பு சத்தம் கொடுக்குறாரு. இல்ல சத்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதே ஓரம் போச்சு. அண்டா ஒண்ணுக்கு நல்லா சத்தத்தை பூந்துது. என்ன சார் கண்டா? இருங்க, நான் எடுக்கிறேன். இருங்க. இப்போ நம்ம போகும்போதே அந்த வீட்டாரை கேட்குறோம், அங்கேருந்து அந்த அம்மாவை கேட்குறோம், இது என்ன பாம்புன்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த பாம்பு ஏதாவது சத்தம் எழுப்புச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இது என்னன்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாலே நம்ம ஒரு யூகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இது என்ன வகையான பாம்பாக இருக்குன்னு. அவங்களால சரியாக இது சத்தம் எழுப்பலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ற போதும் நம்ம ஒரு சாரை பாம்பாவோ இல்லை விஷம் இல்லாத பாம்பாவோ இருந்துரும் நம்பிட முடியாது. ரொம்ப கவனமாக தான் கையாளணும். நல்ல பாம்பா சார் பாம்பா 2 டவுட் ஆகுது. இந்த பாம்பு வந்து நம்ம குழுல தம்பிங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க இது நல்ல பாம்பு அப்படின்றாங்க. இப்போ அந்த பாம்பு வந்து கவனமாக கையாளப்பட்டு மீட்கப்பட்டது. பின்பு அது விடுவிக்கப்பட்டது. இந்த பதிவோட இறுதியில் கூட அந்த காட்சியை நம்ம பதிவை வந்து காட்டியிருக்கோம்.
காசுலாம் வாங்க மாட்டோம் சார். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில் அதை உதவியா சார். யாருக்கு காசு வாங்க மாட்டோம். இது நீங்க பார்த்து எவ்வளவு நேரம் ஆச்சு சார்? ஒரு 5 நிமிஷம். ஆனா நீங்க சத்தம் கொடுக்குதுன்னு சொன்னீங்கல்ல? சத்தம் கொடுக்கல, எனக்கு ஒண்ணும் சத்தமே தெரியாது. ஏதோ சவுண்ட் கேக்குது, ஏதோ பாத்திரம் ஊன்ற மாதிரி. பாத்திரம் வந்து சவுண்ட் கேட்குது, பாம்பு சவுண்ட் கேட்குது. பாம்பு சவுண்ட். ஆமா, நம்மள மாதிரி புறநகர் வில்லேஜ்ல இருக்கவங்க எலி சவுண்ட் மொத்தமா இருக்கும். பாருமா எலி ஏந்து போய் பார்த்தாக்கா நல்லா தெரியும். இரவு நேரத்துல இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. அங்க இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது.